விவசாயம் காப்போம் சேனலை பார்த்துக்கிறீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆடு ஒரு குட்டி ஓடுறதுக்கு ஒரு 10 இல்லைன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக ஆடோட கர்ப்ப காலம்னு பார்த்திங்கன்னா 5 மாதம், அதாவது பார்த்திங்கன்னா 150 நாட்கள் ஆடோட கர்ப்ப காலம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் ஆடு குட்டி ஓடுற சமயத்தில் நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் வேலைக்கோ இல்லை திருவிழாக்கோ ஃபங்க்ஷனுக்கோ வெளியூர் நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டிங்கன்னா ஆடு அந்த நேரத்தில் நீங்கள் யாரும் இல்லைன்னா ஆடு குட்டி ஓட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நஞ்சு ஓடும். அந்த நஞ்சை பார்த்திங்கன்னா திரும்ப ஆடு சாப்பிட்டு குட்டிக்கு பால் இல்லாமல் ஆயிரும். அப்புறம் இல்லைன்னா குட்டி ஓடுற சமயத்தில் நாய் தொல்லை இது மாதிரி ஏதோ ஒன்று தொல்லை, அப்புறம் குட்டியை பராமரிக்கணும், ஆட்டுக்கு தேவையான உணவு கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி ஓடுற சமயத்தில் நீங்கள் ஆட்டுக்கு பண்ண வேண்டியது. இப்போ அந்த சமயத்தில் நீங்கள் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நிறையா இழப்புகள் நேரிட நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ அங்கே எப்படி ஆடு குட்டி ஓடுறத முன்னாடியே கண்டுபிடிக்கலாம், அதை ஸ்டார்டிங் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டோட மடி. ஆட்டோட மடி பார்த்திங்கன்னா குட்டி ஓடுறதுக்கு ஒரு 10 இல்லைன்னா 20 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மடி பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிடும். முன்னாடி இருந்ததை விட பார்த்திங்கன்னா ரொம்ப மடி ரொம்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆடு பார்த்திங்கன்னா இது செனை தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மாதம் 3 மாதம் செனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்திங்கன்னா மடி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இதே குட்டி ஓடுற சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே கீழே இறங்கிடும். பார்த்திங்கன்னா தெரியும், இது மாதிரி பார்த்திங்கன்னா மடி நல்லா கீழே இறங்கிடும். அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டோட வாளுக்கு பார்த்திங்களா, வாழை பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா ஆட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அதோட தலையை கொண்டு பார்த்திங்கன்னா வயிற்று மேலே வச்சு படுத்துக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வயிறு வலி குட்டி வர மாதிரிக்கு வயிறு உள்ள குட்டி காட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதுக்கு ஆட்டுக்கு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா தலையை கொண்டு வயிற்று மேலே வச்சுக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா யூரின் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு போகும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா யூரின் விட்டு விட்டு போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா தரையில் படுத்து எந்திரிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற ஆடுகளை விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக இருக்கிற ஃபீல் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மாதிரி பார்த்திங்கன்னா ஒழுக ஆரம்பிக்கும். இதை வச்சு நீங்கள் ஆடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 இல்லைன்னா 15 நாட்கள் குட்டியோட போகுது அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இது தண்ணி மாதிரி ஒழுகாமல் ரத்தம் மாதிரி ஒழுகுச்சுன்னா ஆடு கரைக்குட்டின்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு 10 இல்லைன்னா 15 நாளைக்கு குட்டி வர்றதுக்கு 10 இல்லைன்னா 15 நாளைக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. குட்டி ஓடுறதுக்கப்புறம் என்னென்ன பண்ண வேண்டியது, என்னென்ன பண்ணலாம், அதை உங்களுக்கு அந்த ஆடு குட்டி ஓடுறதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.